1 மினிட்ல கத்தி அப்படியே ரெட்டாக ஆயிடுச்சு. வணக்கம் அன்பு நண்பர்களே, சபரிமலைக்கு போயிட்டு வந்தாச்சு. ஒரு சின்ன vlog, ஒரு 3 மினிட் vlog ஒன்று எடுத்திருக்கேன். அதை நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, DIY இண்டக்ஷன் கிட். இந்த கிட்டை வச்சுட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். ப்ராக்டிக்கலாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சின்ன தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 MOSFET இருக்கும். அந்த MOSFET மாறி மாறி ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங் ஆகும். ஸ்விட்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு AC ஜென்ரேட் ஆகும். அந்த AC கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காப்பர் காயிலில் கொடுத்துரும். நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ் பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்டாக ஒரு காப்பர் காயில் சுற்றிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கற்றுக்கிறதுக்காக தான் DIY கிட்டு. ஸோ இந்த கிட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன காப்பர் வயரில் நம்ம அந்த AC வோல்டேஜ் கொடுக்குறோம். அந்த AC வோல்டேஜ் கொடுத்து என்ன ஆகும்னா, இதில் சுற்றிலையும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். இப்போ நான் ஒரு இரும்போ இல்லை ஒரு பாத்திரமோ இது மேலே வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் இன்டியூஸ் ஆகும். அந்த பாத்திரத்தில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும். பார்த்தீங்களா, அந்த கரண்ட் பேர் எடி கரண்ட் சொல்லுவாங்க. அந்த எடி கரண்ட் தான் என்ன ஆகுதுன்னா, ஹீட்டாக கன்வெர்ட் ஒரு இடத்துல மூவ் ஆகும்போது அது ஹீட் ஜென்ரேட் பண்ணும். ஹீட் ஜென்ரேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பாத்திரம் சூடாகும். நீங்கள் உள்ள எந்த பொருள் போட்டாலும் அதுவும் சூடாக ஆரம்பிச்சிருது. இப்போ நான் ஒரு கத்தி புதுசாக எடுத்துக்கிறேன். கத்தியை பாருங்கள், நான் உள்ளே வைக்கிறேன். அதில் எந்த கான்டாக்ட்டுமே இருக்காது. சும்மா நம்ம வைக்கும் போதே பார்த்திங்கன்னா கத்தி அப்படியே பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஹீட் பாருங்கள், புகை வருது லைட்டாக. கத்தி அப்படி கருப்பாயிட்டு வருது. ஏன்னா உள்ளே ஃபுல் ஹீட் ஆகிடும். அது 1 மினிட் கழித்து என்ன ஆகுதுன்னா, அந்த கத்தி அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுச்சு.